இப்போ பாத்துட்டீங்கன்னா சார், ரோட்ல பஸ் போகுது, மேல ஏரோப்ளேன் போகுது, கடல்ல கப்பல் போகுது. ஒரு மனுஷன் காலையில இருந்து சாயந்தரம் வரை எதுக்கு சார் கஷ்டப்படுறான்? ஒரு ஜான் அளவு வயித்துக்கும், அரை ஜான் அளவு சாப்பாட்டுக்கும் தான் சார். அந்த மாரி டைம்ல உங்களுக்கு வயிறு மியா மியான்னு கத்தும்போது, நம்ம ஜோலார்பேட்டை பக்கம் வந்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கவே இருக்கு. ஏப்பா அங்க எந்த கடையாப்பா சொல்ற? எந்த கடையில இருந்து பக்கெட்ல பிரியாணி தூக்கிட்டு வராங்களோ அந்த கடையை தான் சார். அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா. கமால் பாஷா. கமால் பாஷா, சொந்த ஊர் கோடியூர், ஜோலார்பேட். அண்ணா நீங்க இந்த தொழில வந்து எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 வருஷமா செய்யுங்கிறேன். இந்த சமூக சேவை மாதிரி பண்ணினுங்கிறேன். இது வந்து நாங்கள் வந்து 4 பேர் கொடுத்துட்டு தான் இந்த தொழிலே ஆரம்பிக்கிறோம். இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வியாபாரம். விறகு அடுப்பு தான் சார் நாங்கள் செய்கிறது எப்போவுமே பரம்பரத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து. இப்போ உங்களோட கடை எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 7 மணிலேருந்து 12 வரலையும். 7 to 12 வரைக்கும். ஓகேங்கண்ணா. இப்போ வீக் டேஸ்ல ஏதாச்சும் லீவு ஹாலிடே அந்த மாதிரி எதனா உங்களுக்கு இருக்கா? சனிக்கிழமை ஒரு நாள் லீவ் வரும். சனிக்கிழமை ஒரு நாள் லீவ் வரும். சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு சாப்பிட இதுக்காக நாங்கள் கலந்து வரோம். மற்ற இடத்த விட இந்த இடம் சூப்பராக நல்லா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. அருண். ஓகே. நம்ம பாய்கோட பிரியாணி உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் வீட்டான ஒரு அண்ணா சொல்லி தான். பாய்கோட பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. நீங்க எத்தனை நாள் அங்கே வந்துட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்தேன். பாத்தீங்களா சார், நம்ம பாய் எப்படி பிரியாணி செய்யறாரு, அது என்னென்ன மெத்தட் எல்லாம் யூஸ் பண்றாருன்னு பாத்தீங்களா சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஏப்பா நம்ம பாய் கடை பிரியாணி யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கப்பா.